சிம்மம் ராசி அன்பர்களே, 9 கோளுக்கும் சூரிய பகவான் தான் அடிப்படையாக இயங்குறாரு. இந்த பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே சூரிய பகவானோட ஒளி கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன் தான் முக்கிய காரணமாக இருக்காரு. குடும்பத்தில் எப்படி தலைவன் அப்படின்னு சொன்னால் தந்தையை சொல்லுமோ, அதுபோல தான் கிரகங்களோட தந்தையாக சூரிய பகவான் அவருடைய ஆளுமை திறனை கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூரிய பகவானையே ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் சிம்ம ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு? நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நினச்ச மாதிரி நடக்குமா இல்லையா? நீங்கள் நினச்ச விஷயத்தில் ஏதாவது தடை தாமதம் வருமா? அப்படி தடை தாமதம் வந்தால் அதை எப்படி நீங்கள் உடை தெரியணும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த பதிவில் நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு எளிய வழிமுறையும் வழிபாட்டு முறையும் சொல்லியிருக்கோம். அதுவுமே உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் நீங்கள். எப்பவுமே எந்த ஒரு செயலையுமே உங்களோட கை ஓங்கி இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஒரு குணம் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்களுக்கு கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு குணம் தான். எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா பின் வாங்கவே மாட்டீங்க. யார் சொன்னாலும் சரி, முன் வச்ச கால பின் வைக்கவே மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சாதகமான பயனை நீங்கள் பெறணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சூரிய பகவானால் ஆளக்கூடியது சிம்ம ராசி. இந்த சூரிய பகவானை போல தான் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே தலைமை பண்பு கொண்டவங்களாக இருப்பீங்க. உங்களோட சொல், உங்களோட செயல் அப்படி எல்லாமே ரொம்பவுமே பிரகாசிக்கக்கூடிய வகையில் இருக்கும். எந்த ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருந்தாலுமே உங்களோட செயல் அப்படிங்கிறது உங்களை தனிமையாக காட்டும். இருந்தால் இவங்களை போல இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட செயல்கள் இருக்கும். நவகிரகத்தில் தலைவனாக சூரிய பகவான் இருக்காரு. கால புருஷ தத்துவத்தில் 5ஆவதாக வரக்கூடியது சிம்ம ராசி. இந்த ராசி நெருப்பு ராசியை கொண்டது. ஆளுமை மற்றும் நிலையான மனநிலைமை கொண்ட நபர்களாக சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களோட சிந்தனை சொல் இது எல்லாமே ரொம்பவுமே பிரதிபலிக்கும். ரொம்பவுமே தைரியமாக இருப்பீங்க. உற்சாகமாக எல்லா விஷயத்துலையுமே செயல்படுவீங்க. போட்டி, பந்தயம், பணியிடத்தில் எப்பொழுதுமே நீங்கள் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சிம்ம ராசியை சேர்ந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களோட சிறப்பான ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை கொடுப்பீங்க. சும்மா நேரத்தில் வீணடிக்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படிப்பட்ட நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய தன்மை ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். அன்பானவங்களாக இருந்தாலும் அடிக்கடி உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். உங்களோட பேச்சில் மட்டும் கொஞ்சம் கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. நிதானமாக செயல்படணும். பலமுறை யோசித்து கோபம் வரும் பொழுது அதை நீங்கள் யோசித்து செயல்படுத்தினீங்கன்னா நல்ல விஷயத்தை நீங்கள் உணர முடியும். சிம்மராசி அன்பர்கள் கோபம் மட்டும்தாங்க ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இருக்கக்கூடிய குணநலன்கிறது ரொம்பவுமே சிறப்பான குணநலனாக இருக்கும். எல்லோருக்கும் எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை செஞ்சாலுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? எல்லா விதத்துலேயுமே நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகாலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை நல்ல ஒரு செழிப்பாக வருவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி முடியலனா காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு நீங்கள் சூரியனுக்கு சமர்ப்பணம் செஞ்சு சூரிய நமஸ்காரம் செய்யணும். அதாவது சூரியனுக்கு தண்ணீரை சமர்ப்பணம் செய்வது ரொம்பவுமே நல்லது. அதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தா, பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு முடிச்சுட்டு கிழக்கு நோக்கி சூரிய பகவானை பார்த்து தலைக்கு மேலிருந்து தண்ணீர் இருந்த பாத்திரத்தை தூக்கி வச்சுக்கணும். பிறகு அந்த நீரை பூமி மீது நோக்கி விடுமாறு சூரிய பகவானை பார்த்துவாறு நீங்கள் சாய்க்கணும். இந்த ஒரு வழிபாடு அது சூரியனுக்கு நீங்கள் சமர்ப்பணம் செய்யக்கூடிய வழிபாடு. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கட்டாயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இப்படி நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஐம்பூதத்தில் ஒன்றா இருக்கக்கூடிய நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய பட்சத்தில் நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடும். இந்த வழிபாட்டை நீங்கள் தினமுமே செய்யலாம். இப்படி தினமுமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சூரிய பகவானோட பரிபூரணமான அருளாசியுமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு நன்மைகள் சேரும். இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. கூடிய விரைவில் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் ஒன்று கைகூடும். அதே போல் நிறைய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.
எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுக்கு சூரிய பகவான் மிகவும் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் கம் சூரிய பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. மேலும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்குமே விளக்கம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் கிடைக்கக்கூடிய பலன்கள், சாதகமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். வருமானத்துக்கு குறைவு எதுவும் இருக்காது. ஒரு சிலருக்கு வேணால் சகோதர வகையில் மன வருத்தம் உண்டாகலாம். குடும்பம் தொடர்பான முடிவுகளை எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் நல்லா ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பணி சுமை அதிகமாக இருந்தாலுமே அதற்கேற்றது போல் சலுகைகளுமே உங்களுக்கு உண்டாகும். அதிகாரிகளின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் சரி லாபமும் சரி அதிகரிக்கும். வேலையாட்கள் பொறுப்புணர்ந்து நடந்துக்குவாங்க. வாடிக்கையாளர்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கனிவாக பேசணும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படின்னு பார்த்தா 11ஆம் இடத்துல குரு, புதன், சூரியன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், முக்கியமான கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் முகாமிட்டு இருக்குது. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்திற்கு உதவக்கூடிய நிலையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அது நீங்கள் பேசி தீர்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் உங்களை நெருங்காது. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. சில விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத சந்தோஷமும் திடீர்னு கிடைக்கும். மனக்கசப்புகள் தீரும். தாய் வழி உறவுகளால் கருத்து வேறுபாடு நீங்கும். நீங்கள் ரொம்பவுமே மகிழ்ச்சியை உணரக்கூடிய தருணங்கள் உண்டாகும். உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலையும் அமையும். கடன்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறைக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு வரவு கிடைக்கும். கடன்களை கட்டி முடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பு வரும் பொழுது அதெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசியில் செவ்வாய் மற்றும் கேது பகவான் இந்த 2 கிரகங்களுமே இணைஞ்சிருக்காங்கள. என்னவெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதை எல்லாமே பேசிடாதீங்க. அப்படி பேசி விரோதத்தை வளர்த்துக்காதீங்க. இந்த 2 கிரக அமைப்புகளுமே கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்க சொல்லக்கூடிய விஷயம். குறிப்பாக குடும்பத்தில் அமைதி நிலவணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதியாக போகணும். சப்தம ஸ்தானத்தில் ராகுவும் சனி பகவானும் இருக்கிறதுனால நீங்கள் நினச்சி பார்க்காத தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்து சேரும். கணவன் மனைவிக்குள்ளேயுமே இந்த ஒரு விஷயம் சிக்கல்களை கொடுக்கும். வீட்டில் நீங்கள் விட்டு கொடுத்தும் கொஞ்சம் சுமூகமாக நடந்துக்கோங்க. வீண் வாக்குவாதம் வந்துச்சுன்னா அந்த இடத்தையே நீங்கள் தவிர்த்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு செய்யாமல் இருங்க, நல்லதாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட வார்த்தைகளில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். கவனமாக எந்த ஒரு வார்த்தையுமே பிரயோகம் செய்யணும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு திரிகோணம் மிக பலமாக அமைஞ்சிருக்கு. பணவரவுலாம் சீராக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பாதையை கொடுக்கும். அதே வேளையில் ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால மற்றவங்க கிட்ட நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லும் பொழுது அவங்க அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதனால் உங்களோட கருத்துக்கு யார் மதிப்பளிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கருத்து சொல்லுங்கள். தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த போட்டிகள் உங்களை விட்டு நீங்கிடும். எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் வியாபாரம் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தால் எல்லா விதத்துலேயுமே நீங்கள் நன்மைகளை பெறலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வீண் அலைச்சலை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பெண்களுக்கு விவேகமாக செயல்பட்டிங்கன்னா எல்லா வாய்ப்புகளுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். கோபப்படுறதை குறைச்சிக்கோங்க. கவனமாக எல்லா விஷயத்திலையும் செயல்படுங்க. நன்மை வந்து சேரும்.
சூரிய பகவானின் அருளால் நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் சிம்மராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.